ஆவின் நெய் உலகத்தரம் வாய்ந்தது. விலை ரூபாய் 50 அதிகமாக இருந்தாலும் அமெரிக்கர்கள் நமது நெய்யை தான் விரும்புகிறார்கள் என்று அமைச்சர் ராஜகண்ணப்பன் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவையில் இன்று கந்தர்வக்கோட்டை எம்எல்ஏ சின்னதுரை கரம்பக்குடி பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கத்திற்கு புதிய கட்டிடம் அரசு கட்டித்தருமா என்று கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த அமைச்சர் ராஜகண்ணப்பன், சட்டமன்ற உறுப்பினர் நிதி கொடுத்தால் கட்டிடம் கட்டி தரப்படும் என்று கூறினார். இதைத் தொடர்ந்து பேசிய அவர், ஆவின் நெய் உலகத்தரம் வாய்ந்தது என்று கூறினார். ஆவின் நெய் அமெரிக்காவிற்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது. அமெரிக்க மக்கள் ஆவின் நெய்யை அதிகமாக விரும்புகின்றனர் என்று கூறினார். ஆவின் மூலமாக தரமான பொருட்கள் உற்பத்தி செய்யப்படுகிறது என்றும் தெரிவித்த அவர், ஆவின் பொருட்கள் கிராமங்களில் விற்பனை செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார். பிரைவேட்டில் என்ன செய்யறாங்கன்னா, இப்போ லீன் பீரியடு, இப்போ கொஞ்சம் பால் குறைச்சலாக தான் வரும். ஒரு 2 மாதத்துக்கு இந்த வெயில் காலத்தில் பால் குறைச்சலாக வரும். ஆனால் 3.5 லட்சம் அதிகமாக கொண்டு வந்திருக்கோம். அதனால ஒன்றும் பிரச்சனை இருக்காது. இப்போ விற்பனையில் என்னென்னா, நெய் நம்ம உலகத்தரம் வாய்ந்தது. அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி பண்ணுறோம், மறந்துடாதீங்க. நம்முடைய விலை 50 ரூபா கூட இருந்தாலும் அமெரிக்காக்காரன் நம்முடைய நெய்யை தான் விரும்புகிறான். ஆகவே நல்ல தரமான பொருட்கள் விற்பனை செய்யப்படுகிறது பால் நம்முடைய ஆவின் மூலம். ஆகவே நீங்கள் எந்த சொசைட்டியை இந்த ஊரில் டார்மண்ட் சொசைட்டி இருக்கோ அது பூரா எழுதி கொடுத்தெல்லாம் அவையெல்லாம் ரிவைவ் பண்ணுறதுக்கு இப்போ ஏற்பாடுகள் நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த உங்கள் சொசைட்டி நிச்சயமாக தோவாலை, எனக்கு தெரியும், தோவாலை நல்ல மலர்கள்லாம் வைக்கும். அதனால் நீங்கள் பால் சொசைட்டி நீங்கள் எழுதி கொடுங்க, நான் உடனடியாக ஏற்பாடு பண்ணுறேன்.